நமஸ்தே. விசாரத் உத்ராதில் ஸ்வதேஷ் பிரேம் அப்படிங்கிற எஸ்ஸே பார்க்கலாம். கவி பரிச்சை. स्वदेश प्रेम नामक एक कविता श्री राम नरेश त्रिपाठी जी की कविता है. இது राम नरेश त्रिपाठी அவர்கள் எழுதினது. आप कवि होने के साथ ही बाल साहित्यकार, இவங்க கவிஞராக இருந்தும் கூட பால் சாகித்யக்காரனா சைல்டு லிட்ரேச்சர் ஆர் ஆலோசகர், நல்ல ஒரு கிரிட்டிசிசியம் விமர்சகர் ஆர் நாட்டக்கார், நாடகம் எழுதுகிறவரும் கூட. வி ஹே அப்படின்னா அது அத்தனையும் செய்வார். உன்கி கவிதாவுமே காந்தியவாத் கி சாப் மில்தி ஹே, அவருடைய கவிதைகளில் காந்தி தத்துவங்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா பரிச்சை. कवि भारत के युवकों से देश सेवा के लिए आगे आने की प्रार्थना करते हैं. கவிஞர் இந்தியன் இளைஞர்கள்கிட்ட நாட்டு சேவைக்காக, நாட்டுக்கு நீங்கள் சேவை பண்ணணும், முன்னுக்கு வாங்க அப்படின்னு பிரார்த்தனா, ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. युवकों को देश का इतिहास याद दिलाते हैं. இளைஞர்களுக்கு நாட்டோட வரலாற்றை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த கவிதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. युवकों को देश का इतिहास याद दिलाते हैं, இளைஞர்களுக்கு நாட்டோட வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறாரு. கவிதா சாரான்ஸ், இந்த கவிதையோட எஸ்ஸே பார்க்கலாம். கவி பாரத் கே யுவக்கோ சே கஹத்தே ஹே கி, கவிஞர் இந்தியன் இளைஞர்கள்கிட்ட சொல்கிறாரு कि तुम्हारे पूर्वज प्रतापी थे. तुम्हारे पूर्वजना உன்னுடைய மூதாதியர்கள், மத்தலப் ஏஷியன்ட்டு தாத்தா பாட்டி அதுக்கு மேலே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பிரதாபீதே, அவங்கெல்லாம் இவங்களோட முன்னோடிகள். நம்மளோட முன்னோடிகள் யார்? நம்மளோட மூதாதியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி பாரத் கே யுவக்கோ சே கஹத்தே ஹே கி துமாரே பூர்வஜ் பிரதாபீதே, உன்னுடைய மூதாதியர்கள்லாம் ரொம்ப பிரதாபி, முன்னுக்கு முன்னேறினவங்க, டேலண்ட் ஆனவங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். சூரஜ் இஸ்கா சாட்சி ஹே, சூரியனை போய் கேளு, அதுதான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்த் ஏகு ஜான்தா ஹே, ஸோ நிலவுக்கு கூட தெரியும். துமாரே பூர்வஜோ கே வைபவ் கே பாரேமே, வைபவ்னா இந்த நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வைபவ்னா கொண்டாட்டம் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கௌரவம் கரெக்டாக இருக்கும். கௌரவம்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மீனிங் தான் இந்த இடத்துல எடுக்க வேண்டியது இருக்குது. துமாரே பூர்வஜோ கே வைபவ்னா கௌரவ் கே பாரேமே தாரே ஜான்தே ஹே, நம்ம ஸ்டார்ஸுங்க, வானத்தில் இருக்க நட்சத்திரங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க கௌரவம் என்னன்னு. தும்ஹாரே பூர்வஜோ கே ஜெய் கீத்தோங்கோ, ஜெய் கீத்தோன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது அந்த கோரஸ் வார்த்தைங்க. ஜெய் கீத்தோங்கோ ஏ ஆகாஷ் பார் பார் சுன் சுக்கா ஹே, நம்மளுடைய வானம் அடிக்கடி கேட்டுருச்சு. பார்னா அடிக்கடி ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்கிறத கேட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. ஏ தேஷ் சுந்தர் முக்குட்டு சே சஜாயா ஹுவா ஹே, நம்ம நாடு அழகான கிரீடமால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. யஹா உட்னே வாலே ஜெய் ஜெய்கார் சாரி திசாவுமே கூஞ்சுத்தே ஹே, இங்கே உடனே வாலினா லெஹர் தான், உடனே அலைகள் தான் எலும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எலும்புறது ஜெய் 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 அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள். நம்ம ஜெய் ஜெயின்னு எப்படி சொல்லுவோம்? கிளாப் எதுக்கு பண்ணுவோம்? ஒரு நல்ல விஷயம் செய்யும்போதே ஜெய் ஜெய்கார் சொல்லுவோம். அந்த மாதிரி சாரி திசா, நான் எல்லா டைரக்ஷன்லேயும் கூஞ்சித்தேகேன்னா அப்படியே காதில் ரீங்காரம் பாடிக்கிட்டே இருக்கும். அந்த திசைக்கு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் இன்னமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஹா கை விமான உத்தாரா கர்த்தேகே, இங்கே நிறைய விமானத்தலங்கள் இறங்கியிருக்கு, நிறைய விமானங்கள் இங்கே இறங்கியிருக்கு. அவ்வளோ நல்ல நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தும்ஹாரே பூர்வஜோ கே ஜஹாஜோங்கோ, உன்னுடைய மூதாதியர்களோட கப்பல் எல்லாம் சமுந்தர் அந்நிய தேசம் தக் லே ஜாத்தே, கடல் நம்மளுடைய மூதாதியர்களோட கப்பலை மற்ற நாடுகள் வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ நதியா தும்ஹாரே பூர்வஜோ கே எஸ்கே சாட்சி ஹே, இந்த நதி ரிவர் எல்லாம் போய் கேட்டுப்பார், நம்மளுடைய மூதாதியர்களோட எஸ் அப்படின்னா புகழ், அவங்களோட புகழுக்கு
ஒரு ப்ரூஃப் சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதி தும் இன்னும் நதியும் கே கினாரே பர், நீ வந்து இந்த நதி கரையோரமாக ढूंढेंगे तो தேடி பார்த்தேன்னா தெரியும், अपने पूर्वजों के पत चिन्ह पा सकते हो, நம்மளுடைய இந்த நதிக்கரையோரம் நீ தேடி பார்த்தேன்னா தெரியும், உன்னுடைய மூதாதையர்களுடைய கால் பதித்த அந்த ஃபுட் பிரிண்ட்டு கால் தடங்கள் வந்து இன்னமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். யுவக்கும் இளைஞர்களே, தும் ஐசே மகான் பூர்வஜோं के वंश हो, இப்படிப்பட்ட மகா வீரர்கள் பிறந்த இந்த அடுத்து அவங்களோட வழி வந்தவங்க தான் நீங்கள் எல்லாரும். தும் உன்கே மான் கே ரக்ஷக் ஹோ, நீங்கள் வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மதிப்பை வந்து பாதுகாக்கணும், நீங்கள் தான் அவங்க மதிப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ரக்ஷக்னா ஒரு பொருளை பத்திரமா பார்த்துக்கிறவங்க. அந்த மூதாதையர்கள் விட்டு போன மதிப்பை பாதுகாக்கக்கூடிய ரக்ஷகர்கள் நம்ம. கீர்த்தி வைபவ், அந்த சக்ஸஸ்ஃபுல்லையும் அந்த வைபவ் கொண்டாட்டங்களையும் துமாரி பைத்ருத்வ சம்பந்திக, இது ரெண்டும் தான் உன்னுடைய ஜென்ம சொத்து. நீ பிறக்கும்போதே உனக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னா மூதாதையர்கள் விட்டு சென்ற அந்த சக்ஸஸ்ஃபுல்லும் அந்த வைபவ், அதுதான் நம்மளோட ஜென்ம சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கியா தும் இஸ் சம்பந்திக்கோ தியாகேகே, என்ன நீ இந்த மாதிரி உனக்கு பிறப்புலையே கிடைச்ச சொத்தை வந்து தியாகம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறார். भूमध्य रेखा में पड़ने वाले देशों में गर्मी ज़्यादा पड़ती है. பூமத்திய ரேகான்னு இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க, ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த நாடு படுனேப்பர், அந்த ரேகா ஸ்ட்ரைட்டாக விழுகிற இடத்துல கர்மினா அது ரொம்ப அந்த நாடு சுடுமா, கர்மி ஜாதா படுத்தாக, அந்த நாட்டில் ரொம்ப ஹீட் இருக்கும். வஹாங்கே லோக், அங்கே இருக்க மக்கள் கூட காஃப்தே ஜீவன் யாப்பன்னு கருத்தேக, அப்படியே அனல் காப்தேனா உஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனல் அடிக்கிற அந்த நேரத்தில் கூட அந்த மாதிரி காப்தேனா அப்பாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, வெயில் அதிகமாக இருக்குன்னு, அது மாதிரி இருக்கும்போது கூட அவங்களோட லைஃப்பை வந்து அங்கே அழகாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாத்ருபூமிக்கோ சாத்தேஹே, அவங்க அந்த சுச்சுவேஷனில் கூட அவங்க தாய்நாட்டை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. துருவ பிரதேஷ்மே பரஃப் ஜமீ ரஹத்தி ஹே, துருவ பிரதேசம்னா இங்கிலீஷ்லேயே துருவ பிரதேசம்னு சொல்லலாம், போலோ ரீஜன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்கேயும் கூட ஐஸ் வந்து அதிகமாக இதாக இருக்குது, ஃப்ரீஸ் ஆகிருக்கு, உறைஞ்சி போயிருக்கு. யஹா அந்தேரா சாயா ரஹத்தா ஹே, அங்கே எப்போவும் சன்லைட்டே பார்க்க முடியாது அப்படின்னு. வஹாங்கே, அங்கே கூட வஹாங்கே வஹாங்கே லோகு காப்தே அப்படியே நடுங்கிக்கிட்டே, குளிருன்னு சொல்லுவோம் இல்லையா, காப்தே ஜீவன் பித்தாத்தே ஹே, நடுங்கிக்கிட்டேவும் அவங்க லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. வேபி அப்படி ஜன்மபூமி சே பியார் கர்த்தே ஹே, அவங்களும் அவங்க தாய்நாட்டை வந்து ரொம்ப பியார் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. அப்படி மாத்ருபூமி கேலியே ஜான்பி தேத்தே ஹே, அவங்க தாய்நாட்டிற்காக அவங்க உயிரை கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. துமாரே தேஷ்மே பிரகிருத்திக் ஆப்தாயே, உன்னோட நாட்டில் நேச்சரான பேரழிவுகள் நகிக இல்லை, அப்படி இயற்கை பேரழிவுகள் உன்னோட நாட்டில் இல்லை. துமாரி பூமி ஸ்வர்க்கே பராபர்கே, உன்னுடைய இந்த இந்தியா வந்து ஸ்வர்க்கத்துக்கு பராபர்னா ஈக்குவல் ஆனது. சுக் ஆறு வைபவ்கா வாஸ் ஹே, வைபவ்னா இங்கே ஆடம்பரம்னு சொல்லுவேன், இங்கே வந்து கௌரவம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வந்து ஆடம்பரம்னு சொல்லணும். யஹா சுக் ஆர் வைபவ்கா வாஸ் ஹே, இங்கே ஹாப்பியும் ஆடம்பரமும் வாஸ்னா ஹே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியக்கே காரன் லக்கிலி, உனக்கு லக்கு இருக்க காரணத்தினால தான் தும்ஹாரா ஜன்ம யஹா ஹுவா ஹே, நீ லக்கி பர்சன், அதனால தான் நீ இந்தியாவில் பிறந்திருக்க. யஹா கா அன்னு காக்கர் ஆறு யஹா கா ஜல் பீக்கர் தும் படே ஹுயே ஹோ, இங்கே இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த நாட்டில் உற்பத்தி ஆகிற தண்ணியை குடிச்சிட்டு தான் நீ வளர்ந்துருக்கிற. தும் கைசே அப்படி தேஸ்கோ தஜ் சக்கோகே, நீ எப்படி உன்னோட நாட்டை அலங்கரிப்ப. ஜப் தக் தும் ஜீவித் ரஹத்தே ஹோ, எப்போ வரைக்கும் நீ உயிரோடு இருக்கியோ தப் தக்
तुमको इस देश की गौरव को ஊஞ்சா ரக்கனா செய்யே. எப்போ வரைக்கும் நீ உயிரோடு இருக்கியோ அப்போ வரைக்கும் இந்த நாட்டோட கௌரவத்தை உயரமான இடத்துல நீ வைக்கணும். जब तक एक बूंद खून शरीर में பாக்கி रहता है, எப்போ வரைக்கும் உன்னோட உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் இருக்குதோ, எல்லா ரத்தமும் வழிஞ்சோடி லாஸ்ட்டு ஒன் ட்ராப் மட்டும் உன்னோட பாடியில் இருக்கும் வரை தப் தக் தும் தின் வச்சன்னு மத்து போலோ, அப்போ வரைக்கும் நீ உன்னோட நாட்டை புவரான வேர்டு, இந்த நாடா ஒஸ்ட்டு நாடு, இந்த நாட்டிலெல்லாம் நான் பிறந்திருக்கேன் பறிச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்லவே சொல்லிடாத. துமே மிருத்யு கா பய பி ஹோனா நகி செய்யே, உனக்கு சாவை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. கவி பாரத் கே யுவக்கோं से कहते हैं कि, கவிஞர் வந்து இந்தியன் இளைஞர்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தும் நீடர் ஹோக்கர் மிருத்யு கா சாமனா கரோ, தைரியமாக நீ சாவை வந்து ஃபேஸ் பண்ண எதிர்கொள்ளு. மிருத்யு ஜீவோं का ஆராம் கிரக है, சாவு வந்து வாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆராம்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம். வஹா சப்கோ ஆராம் மில்தா ஹே, அங்கே எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். ஜீவ் வஹா தோடி தேர் ஆராம் கறிக்க, ஆனால் நம்ம உயிர் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஆராம்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நயா ஜீவ் பார்க்கர், ஒரு புதிய ஜீவ்னா ஒரு நம்மளோட உயிர் வந்து ஒரு புதிய ஜீவ் பார்க்கர் லோட்டுத்தாகே, ஒரு புதிய பாடியை தேடி போயிடும். மிருத்யு ஏக்கு நதி ஹே, எப்படின்னா மிருத்யுங்கிறது ஒரு நதி மாதிரி. ஜீவ் ஸ்ரம் கற்கே, ஜீவுனா ஆவி, நம்மளோட உயிர் வந்து ஸ்ரம்னா ஹார்டு ஒர்க் பண்ணி, ரொம்ப கடுமையான ஹார்டு ஒர்க் கற்கே பாத் உஸ் நதி மே நகாத்தாகே, போய் நம்ம 100 வருடம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நதியில் போய் நம்ம உயிர் வந்து குளிக்குதான். நகாத்தாகேனா நம்ம உடம்பு வந்து உயிர் வந்து அதில் வந்து புதுசாக குளிச்சுட்டு புராணே ஷரீர்கோ வஹா சோடுக்கர், நம்மளை பழைய உடம்பு அந்த 100 வருடமோ 50 வருடமோ அந்த காலத்தை அந்த உடம்பை வந்து சோடுக்கர், அந்த ஷரீரை வந்து விட்டுட்டு நயா ஷரீர் பார்க்கர் ஜீவ் வஹாசே லோட்டுத்தாகே, ஒரு புதிய பாடியை தேடி அங்கேருந்து அந்த ஆவி வந்து திரும்பி போயிடும், நம்மளோட பிராணம் வந்து போய் இன்னொன்றில் வந்து ஜென்மமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ பிரேம ஆத்மா தியாகசே, அந்த பிரேம ஆத்மா வந்து தியாகசே திருப்தி ஹோத்தாகே, அப்படியாப்பட்ட உயிர் தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அது சாந்தமாகுது, திருப்தி ஆகும். பிரேம சச்சாகே, அப்படியாப்பட்ட பிரேம தான் உண்மையான பிரேம. ஜோ பிரேம தியாக கேலியே தயார் நகி ரேத்தா, அந்த உயிர் வந்து சாந்தி அடையிறதுக்கு அந்த உயிர் வந்து அந்த பாடியை விட்டு போய் சாந்தி தயார் நகி ரேத்த, சாந்தி இல்லைன்னா रहता है वह निष्प्राण है, அது வந்து ஆவியா அலையுது அந்த மாதிரி நிஷ்பிராணுன்னு நிஷ்பிராணுனா ஆத்மா இல்லாதது, உடம்பு இல்லாமல் அலையிறது. அப்படியே அடுத்து போய் அடுத்து ஒரு புதிய உயிரில் ஜன்மிக்காமல் படக்தே रहता है அப்படின்னு சொல்லுவாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதாயிரும். तुम देश प्रेम के लिए प्राण भी त्यागने को तैयार रहो, நாடு அப்படிங்கிற அந்த அன்புக்கு உன்னோட உயிரை கொடுக்கறதுக்கும் நீ வந்து தயாராக இரு. தேஷ் பிரேம் ஏக்கு புண்ணிய சேத்திர ஹே, நாட்டு அன்புங்கிறது ஒரு புண்ணியமான இடம். சேத்ரு சுத்து ஆறு அசீம் தியாக, அது வந்து ரொம்ப பியூராக இருக்கும். நாட்டுக்கு உயிர் கொடுக்கறதுங்கிறது அது வந்து அசீம் தியாக, அந்த எல்லா தியாகத்தை விட நாட்டுக்கு உயிர் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான தியாகம். சஜாயா ஜாத்தா ஹே, அந்த தியாகத்தை வந்து எல்லாரும் அலங்கரிப்பாங்க. எப்படி இப்போ சோல்ஜர்ஸில் ஒரு உயிரை ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவருக்கு துப்பாக்கியெல்லாம் சுட்டு சல்யூட் பண்ணி சஜாயானா அலங்கரிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உன்னோட உயிரும் சஜாயா, உன்னையும் கௌரவப்படுத்துவாங்க. தேஷ் பிரேமிக்கே காரன், நாட்டோட அன்பு காரணமாக ஆத்மாக்கா விகாஸ் ஹோத்தாக, அப்போ தான் வந்து நம்மளோட உயிர் வந்து அடுத்ததில் ஜன்மிச்சு विकास ஆகும், டெவலப் ஆகும். इससे मनुष्यता भी விக்ஷித் ஹோத்தி ஹே, ஹியூமானிட்டியும் வந்துட்டு இதில் டெவலப் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷதா கவிதா கா ஹர் ஷப்த், இந்த கவிதையோட ஒரு வேர்டும் தேசபக்தி சே சனா ஹே, சனானா நிறைஞ்சிருக்கு, ஃபில்லப்பாக இருக்குது. ஏ கவிதா படுக்கர் ஹமாரி தேசபக்தி 100 गुना
படு ஜாத்தி ஹே. இந்த கவிதையை படிச்சுட்டு நம்மளோட நாட்டுப்பற்று 100 குணம் எக்ஸ்டன் ஆகுது. படு ஜாத்தினா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.